கிராமப்புற மருத்துவ சேவையை பாதிக்கும் வகையில் மாணவர்களுக்கான முதுகலை பட்டப்படிப்பில் 50% இடஒதுக்கீடு முறையை மீண்டும் வழங்கக் கோரி மருத்துவர்கள் தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவ இளங்கலை பட்டம் முடிக்கும் மாணவர்களுக்கு கிராமப்புறங்களில் சேவை செய்யும் முறை உள்ளது. இந்த சேவையை தொடரும் மாணவர்களுக்கு இதற்கான மதிப்பெண் மட்டுமின்றி 50% இடஒதுக்கீடும் அளிக்கப்பட்டு வந்தது. இந்த கோட்டா முறையை அரசு ரத்து செய்ததை அடுத்து மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை முன்பாக நடைபெற்ற போராட்டத்தில் பலர் கலந்து கொண்டனர். அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் பெரம்பலூர் அரசு தலைமையில் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் புறநோயாளிகள் மிகவும் அவதிக்கு உள்ளாகினர். கீழே விழுந்து அடிப்பட்டதில் கால் வீங்கி போயிருக்கு. ரொம்ப எமர்ஜென்சின்னு இங்கே வந்தால் எங்கள் டாக்டர்ஸ்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டத்தில் இருக்காங்க. அதனால் என்ன மாதிரி வர இளைஞர்கள், பெரியவர்கள், முதியோர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க எமர்ஜென்சிக்கு வர்றதுனால இவங்க ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறதுனால பாதிக்கப்படக்கூடியவங்க நாங்களாக தான் இருக்கிறோம். ஆனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். யாரும் எந்த டாக்டர்ஸுமே ஓபியில் இல்லை, எல்லாமே வெளியில் ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு இப்போ எந்த டாக்டர்கிட்ட போகிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இதேபோன்று நாமக்கல் மாவட்டம் முழுவதும் அரசு மருத்துவர்கள் 2 மணி நேரம் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் வெளிப்புற நோயாளிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். பின்னர் வழக்கம் போல் பணிக்கு மருத்துவர்கள் சென்றனர். இதேபோன்று திருவாரூர், தூத்துக்குடி உட்பட தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.